வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான மெட்ராஸ்காரன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோ மெட்ராஸ்ல நிறைய சம்பாரிச்சிருப்பாரு. சொந்த ஊர்ல கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த கல்யாண நாள் அன்னைக்கு இவருக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு போராடுறாரு. அந்த பிரச்சனையில இருந்து ஹீரோ வெளியே வந்தாரா இல்ல என்னென்ன மாதிரியான விளைவுகள்லாம் நடந்ததுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு சத்யா அப்படின்றது. ஹீரோக்கு நாளைக்கு கல்யாணம், அதுக்கான ஏற்பாடு தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட அப்பாவை ஊர்க்காரங்களாம் கிண்டல் பண்ணிருப்பாங்க. அது பொழைக்க தெரியாதவரு, காசு சேர்க்கலன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதனால சத்யா மெட்ராஸ்ல வேலை பார்த்திருப்பாரு, நிறைய காசு சம்பாரிச்சிருப்பாரு. இப்ப அப்பாவை பெருமை பத்தணுன்றதுக்காக தான் இந்த ஊர்ல கல்யாணத்தை பிளான் பண்ணிருக்காரு. சத்யாக்கும் அப்பாவை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. கல்யாணம்னா சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துருவாங்க பாத்தீங்களா. இவரோட சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே அவங்க கூட சேர்ந்த மாதிரிலாம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் சத்யாவா இருப்பாரு. இந்த ரோலை ஷேன் நிகம் தான் பண்ணிருப்பாரு. இப்பதான் சத்யாவோட ஃபியான்சேவை காட்டுறாங்க. இவங்க பேரு மீரா அப்படின்றது. மீரா இருக்காங்கல்ல, அப்பா கூடயும் தங்கச்சி கூடயும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்பாக்கு பெருசா இந்த கல்யாணத்துல விருப்பமே கிடையாது. ஏன்னா பொண்ணுக்கு பணக்கார மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருப்பாரு. இந்த ஊர்ல தான் கல்யாணம் நடக்க போதா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஏன்னா ஊரு சிம்பிளா இருக்குல்ல, அதனால அப்பா இப்படி கேக்குறாரு. அப்பா சென்னையில கூட பண்ண முடியும்பா, அவன் இந்த இடத்துல பண்ணணும்னு ஆசைப்படுறான், ப்ளீஸ் பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்றாங்க. இவங்க 3 பேர் தங்குறதுக்காக ஹீரோ ஒரு ஹோட்டல் ஏற்பாடு பண்ணிருப்பாரு. ரொம்ப சிம்பிளான ஹோட்டலா இருக்கு. இத பாக்குற அப்பா இன்னும் டென்ஷன் ஆயிடுறாரு. இதை விட சின்ன ஹோட்டல் கிடைக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு கிட்ட கோவப்பட்டு இருக்காரு. உடனே இவங்க இருக்காங்கல்ல, சத்யாக்கு கால் பண்றாங்க. என்னடா இவ்வளோண்டு ஹோட்டலை புக் பண்ணிருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த ஊர்லயே அதுதான் பெரிய ஹோட்டல், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சத்திரமாவது பெருசா இருக்குமா இல்ல சின்னதா இருக்குமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பெருசா தான் பார்த்து பண்ணிருக்கேன், நீ கொஞ்சம் உன்னோட அப்பாவை மட்டும் சமாளிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அத்தை பொண்ணுங்களாம் அவன் கண்ணுக்கு படல, மெட்ராஸ்ல இருக்க பொண்ணு தான் கண்ணுக்கு பட்டாளா அப்படின்ற மாதிரி அத்தைங்களாம் வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா ஜாலிக்கு தான் இப்படி பண்றாங்க. இப்ப ஷாப்பிங்காக இவருமே வெளியே கூட்டு வந்துட்டு இருக்காரு. தாலி செயின் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னைக்கு தான் வாங்கணும் போல. அதனாலதான் இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. முதல்ல கல்யாணத்துக்கு தேவையான மாலை எல்லாம் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நகை கடைக்கு வராங்க. ஏற்கனவே செய்ய சொல்லியிருப்பாங்க போல, அதெல்லாம் வாங்கிடுறாங்க. ஹீரோ காசு எடுத்துட்டு வந்து தரலாம்னு நினைக்கிறாரு. பக்கத்துல தான் ஏடிஎம் இருக்கு, நான் வந்துடுறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பேரு சிங்கம் அப்படின்றது. இவர் இருக்காருல, ஒருத்தனை அடிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு தெரிஞ்ச பொண்ணு கிட்ட அவன் தப்பா நடந்திருக்கான். அந்த பொண்ணு பஸ் ஸ்டாப்ல தான் நின்னுட்டு இருக்காங்க. அவன் வந்தா அடையாளம் காட்டலான்றதுக்காக தான் நின்னுட்டு இருக்காங்க. வந்தா காட்டுன்ற மாதிரி இவரும் சிக்னல்லயே சொல்லிட்டாரு. இந்த சமயம் ஹீரோ இருக்காருல, காசு எடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவனான்ற மாதிரி சிங்கம் பார்வையிலேயே கேக்குறாரு. இவன்லாம் இல்லன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. இப்பதான் பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டவன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். இவன் தான் அப்படின்ற மாதிரி சிக்னல்ல சொல்லிடுறாங்க. யாருன்றது சிங்கமுக்கு தெரிஞ்சிருச்சு. சிங்கமும் அடிக்கலான்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு பஸ் வருது, அவனுமே ஏறுறதுக்காக போறான். அதுக்குள்ள புடிச்சு அடிக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோ இருக்காருல, தெரியாதனமா இவரோட பைக்கை இடிச்சிடுறாரு. அதனால சிங்கமோட ஆளுங்களும் எதுக்காக இடிச்சன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சிங்கம் அந்த இடத்துக்கு போனோம்ல, அதனால இவர்கிட்ட நீ கிளம்புன்ற மாதிரி கொஞ்சம் கோவமா சொல்லிட்டாரு. பார்த்து பேசுங்கன்ற மாதிரி ஹீரோ பதிலுக்கு சொல்லிட்டாரு. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கன்ற மாதிரி சிங்கம் ஆளுங்க கோவப்படுறாங்க. ஆனா சிங்கம் முதல்ல அவனை பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. கிளம்புன்ற மாதிரி ஹீரோவை அனுப்பி விட்டுட்டு இவருமே கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள அவன் பஸ்ல கிளம்பியே போயிடுறான். சரி பைக்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஒரு நபரை அடையாளம் காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. அந்த பொண்ணு கிட்ட மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்க கிட்டயும் தப்பா நடந்துக்கிறாரு. அப்பதான் சிங்கமும் ஆளுங்களும் இந்த பஸ்ஸை மறைச்சிடுறாங்க. சிங்கம் வரதை பார்த்தோன்னா அவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. நான் யாரோட பையன் உனக்கு தெரியும்ல, வேணாம் விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. இருந்தாலும் சிங்கம் செம்ம கோவத்துல இருக்காரு. எல்லாரையும் விலகி போக சொல்லிட்டாரு. சட்டுன்னு அருவாள் எடுத்து இவரோட கையை வெட்டுறாரு. இதை பாக்குற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா சிங்கம் இதை பத்திலாம் கவலையே பட மாட்டாரு. ரொம்ப கூலா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோவும் மீராவும் போன்ல பேசிட்டு இருக்காங்க. மீரா என்ன பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வெளியே போயிட்டு இருக்க அம்மா இருக்காங்கல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வெளியெல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாங்க. இவருமே ஏன் எதுக்குன்னு கேக்குறாரு. அம்மாவா நல்லதுக்கு தானே சொல்லுவேன், வெளியெல்லாம் போக கூடாது சரியான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்லடா, நீ வெளியே போனா போன்ற மாதிரி அத்தியும் சொல்றாங்க. அம்மா சொன்னதை பத்தி இவர் ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, கண்டிப்பா நீ கிளம்பி வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி மாமா கிட்ட பர்மிஷன் கேட்டு போலான்னு நினைக்கிறாரு. மாமா போயிட்டு வரலாம்ல, பிரச்சனை இல்லன்னு கேக்குறாரு.
உன் அம்மா அப்படிதான்டா சொல்லுவா, உன்னோட அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ கிளம்பி போயிட்டு வான்ற மாதிரி மாமா அனுப்பி வைக்கிறாரு. இவர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. ஜாலியா இவங்க 2 பேர் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. தெரியாதனமா ஒரு நபரை இடிக்கிற மாதிரி வந்துடுறாரு. போன் பேசிக்கிட்டே தான் காரை ஓட்டுவியா, போனை வைடா அப்படின்ற மாதிரிலாம் அவர் திட்டிட்டு போறாரு. நான் அப்புறமா பேசுறேன்ற மாதிரி இவருமே காலை கட் பண்ணிடுறாரு. போனை பக்கத்துல வைக்கலான்னு பார்த்தா கீழே விழுந்துருது. கீழே விழுந்த போனை எடுக்கலான்ற மாதிரி இவருமே குனிஞ்சு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப தெரியாதனமா யார் மேலேயே இடிச்சிடுறாரு போல. நடுவுல நாய் வந்திருக்கும், அதனால தான் திருப்பி இருப்பாரு. அப்படிதான் யார் மேலேயே இடிச்சிடுறாரு போல. இப்ப சுத்தி இருக்கிற எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நிறை மாத கர்ப்பிணியை இடிச்சிட்டான்ற மாதிரிலாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது பொண்ணு இடிச்சிட்டுமா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஏன்னா இவர் கவனிச்சிருக்கவே மாட்டாரு. இவன் இடிச்சதுல அந்த பொண்ணு மயங்கவே செஞ்சுட்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவர் அடிக்கிறதுக்கே வராங்க. இவருமே எட்டி எட்டி அந்த பொண்ணை பாக்குறாரு. ஏன்னா அப்புறமா கூட எதுனாலும் பண்ணிக்கோங்க, இந்த பொண்ணை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப பொண்ண கார்ல ஏத்துறாங்க. இவரே கார்ல கொண்டு போறாரு. பையன் வீட்ல இல்லன்றது அம்மாக்கு தெரிய வருது. பையன் எங்கன்ற மாதிரிலாம் தம்பி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. பார்லருக்கு தான் போயிருக்கான், சீக்கிரமா வந்துருவான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஏன்னா ஹீரோ போகும்போது அம்மா கிட்ட சொல்லாதீங்கன்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருப்பாரு. இந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட சொந்தக்காரங்க இருப்பாங்க போல. இப்ப எல்லாருமே ஒவ்வொருத்தரா இந்த இடத்துக்கு வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய கிரௌடே உண்டாயிருது. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. எங்க தாண்டா போனா, இன்னும் வரலையேன்ற மாதிரி தம்பி கிட்ட கேக்குறாங்க. தம்பி இதுக்கப்புறமா மறைக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. அந்த பொண்ணை பாக்குறதுக்காக தான் போனா, சீக்கிரமா வந்துருவாங்கக்கா, நீ மத்த வேலையை பாரு அப்படின்ற மாதிரிலாம் அக்கா கிட்ட சமாளிக்கிறாரு. ஹீரோவால இப்ப இங்க இருந்து போக முடியாதுன்றது தெரிஞ்சிருச்சு. உடனே ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்றாரு. கிளம்பி இந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டாரு. இப்ப இவர் கால் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு மணிமாறன் ஒருத்தர் வராரு. ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா, அந்த பொண்ணோட அண்ணனா தான் இவர் இருப்பாரு. நீ தான் என்னோட தங்கச்சியை இடிச்சியான்ற மாதிரி ஹீரோ மேல கோவப்பட்டு இருக்காரு. சார் நான் வேணும்ட்டே பண்ணல சார், தெரியாம தான் பண்ணேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. எங்க ஃப்ரெண்ட் மேலேயே கை வைக்கிறீங்களா, யார் நீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோவமா பேசிட்டு இருக்காங்க. நீங்க சும்மா இருங்கடா, என் மேலதான் தப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. கல்யாணத்தை வச்சு இங்க என்னடா பேசிட்டு இருக்க, வா கிளம்பலான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. ஓஹோ சாருக்கு கல்யாணமா, எப்படி கல்யாணம் நடக்குதுன்றத நான் பாக்குறேன், என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆகட்டும், இவன் கல்யாணமே நடக்காதுன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. என்னதான்டா பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. மாப்பிள்ள வந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாப்பிள்ள யாருன்ற மாதிரி ஹீரோ பாக்குறாரு. அந்த மாப்பிள்ள சிங்கமா தான் இருப்பாரு. சிங்கம் கிட்ட பிரசவ வலி வந்துருச்சுன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரிலாக்ஸா தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஆனா கிரௌடோட மூஞ்செல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. எல்லாருமே சமாளிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, ஒருத்தன் இடிச்சிட்டாம்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சிங்கம் இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. யார் இடிச்சது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்பதான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது, சிங்கத்துக்கும் மணிமாறனுக்கும் செட் ஆகாது போல. ஏன்னா சிங்கம் வீட்டை எதிர்த்து தான் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிருக்காரு. மணிமாறன் இருக்கார்ல, என்னதான் உங்க மேல கோவம் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பண்ணவனா நான் புடிச்சு வச்சிருக்கேன், அங்கதான் இருக்கான் பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப சிங்கமும் அங்க நின்னுட்டு இருக்க ஹீரோவை பாக்குறாரு. ஹீரோ ஏற்கனவே காலரை பிடிச்ச கோவம் வேற இருக்கும். அத மனசுல வச்சு இவருமே பக்கத்துல வந்து ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. சார் நான் வேணும்ட்டே பண்ணல சார், தெரியாம தான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப போலீஸுங்க தடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. பஸ்ல வச்சு ஒருத்தனோட கையை வெட்டிட்டு இங்க வந்து கூலா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா, நட ஸ்டேஷனுக்குன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்ப மணிமாறன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வெட்டதை நீங்க பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. இந்த இடத்துல சிங்கத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும், சிங்கத்தை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இன்ஸ்பெக்டரால மணிமாறனை மீறி எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா மணிமாறன் கூடிய சீக்கிரத்துல எம்எல்ஏவா மாற போறாரு. பகச்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. மாமா நீ கவலைப்படாத, என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, இவன் கதையை நான் முடிச்சிருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சிங்கத்துக்கு 5 வருஷத்துக்கு மேல குழந்தை இல்லாம இருந்திருக்கும். இப்பதான் குழந்தை பிறக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டாரு. ஹீரோ இந்த சைடு என்ன பண்றாருன்னா, கடவுள் கிட்ட வந்து வேண்டுறாரு. நல்லபடியா எல்லாமே நடந்துடணும், என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காரு. இந்த சமயம் மாமாக்கும் சில ஆளுங்களுக்கும் தகவல் போயிருது. அவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க இருந்து ஹீரோவை கூட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. இங்க இருந்தெல்லாம் கூட்டு போக முடியாதுன்ற மாதிரி இங்க இருக்க ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. நடந்த பிரச்சனை புரிஞ்சோன்னா சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, ப்ளீஸ் பா விட்ரு அப்படின்ற மாதிரிலாம் சிங்கம் கிட்ட கேக்குறாங்க. ஆனா சிங்கம் கூட விட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. இப்ப நர்ஸ் இருக்காங்கல்ல, டாக்டர் கிட்ட ரிப்போர்ட்டை தரதுக்காக வராங்க. டாக்டரும் அந்த ரிப்போர்ட் எல்லாம் பாக்குறாரு. ரிப்போர்ட்ல என்னதான் வந்திருக்குன்றத நமக்கு காட்டல. இப்ப டாக்டர் இருக்கார்ல, 2 பேர் மட்டும் உள்ள வந்து பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆவல போல. இப்ப மாமாவும் மச்சானும் உள்ள வந்துடுறாங்க. இப்ப சிங்கம் மட்டும் ஒய்ஃபை பாக்குறதுக்காக வராரு. அவங்க மயக்கத்துல தான் இருக்காங்க. இவருமே பக்கத்துல உட்காந்து கையெல்லாம் பிடிக்கிறாரு.
நைட்டு நிச்சயம் மாதிரி நடக்கும் பாத்தீங்களா, பொண்ணை சத்திரத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இன்னமும் சத்யா வராம இருக்காரு. சத்யா ஏன் இன்னும் வரலன்ற மாதிரி இங்க இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பெட்டர் ஆயிட்டா இங்க இருந்து கிளம்பிடலான்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட கண்டிஷன் மோசமாயிருச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இதை கேட்டோன்னு போலீஸுங்க இருக்காங்கல்ல, நீ ஸ்டேஷனுக்கு நடன்ற மாதிரிலாம் ஹீரோவை இங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோ மாட்டிருக்க பிரச்சனையை பத்தி இங்க இருக்கவங்களுக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சோட மீராவோட அப்பா பயங்கரமா கோவப்படுறாரு. இந்த மாதிரி ஒருத்தனை கட்டி வைக்க மாட்டேன்ற மாதிரி இங்க இருந்து கூட்டு போறாரு. எப்படிடா நிறுத்துறதுன்னு யோசிச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு சாக்கு கிடைச்சிருச்சுல, அதனால பொண்ணை வேகமா இங்க இருந்து இழுத்துட்டு போறாரு. மணிமாறன் பிரச்சனை பண்றாரு. பிரச்சனை பண்ணாதீங்க, என்ன பண்ணணுமோ அதை சட்ட ரீதியா நான் பண்றேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்படிலாம் நாங்க பார்த்துட்டு விட முடியாது, நாங்க ஏதாவது பண்ணுவோன்ற மாதிரி மணிமாறன் சொல்றாரு. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு சிங்கம் வந்திருக்காரு. இன்னும் டாக்டர் தான் எதுவுமே சொல்லல, அவசரப்படாது அப்படின்ற மாதிரி சிங்கம் சொல்றாரு. அப்படிலாம் விட முடியாது மாமா, நீங்க கிளம்புங்க, பண்ண வேண்டியதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. தெரியாம இடிச்சதுக்கு என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இப்ப மணிமாறன் இருக்கார்ல, சரி செட்டில்மெண்ட் மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட்டை தர சொல்லுங்கன்ற மாதிரிலாம் பேசுறாரு. இத பாக்குற ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு லைட்டா டவுட் வருது. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, உட்காந்துட்டு இருக்க ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராரு. அந்த மணிமாறன் காலையில உன்னை கொல்லுவன்ற மாதிரி சொன்னா, இப்ப என்னடானா தங்கச்சி வச்சு பேரம் பேசிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ இந்த ஆக்சிடென்ட்டே ஒரு டிராமாவா இருக்கும்னு தோணுது, எனக்கு ஒண்ணுமே புரியல மச்சான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால ஹீரோக்கும் லைட்டா இந்த இடத்துல டவுட்லாம் வர ஆரம்பிக்குது. இப்ப வெளியே கலவரம்லாம் நடக்குதுல்ல, அதனால எல்லாருமே கண்ட்ரோல் பண்றதுக்காக போறாங்க. இதான் கேப்ன்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து சைலண்டா கிளம்புறாரு. ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது டிராமா பண்றாங்களான்னு பாக்குறதுக்காக வராரு. ஹீரோ வரும்போது டாக்டர் இருக்கார்ல, சிங்கம் ஒய்ஃபுக்கு எதுவும் ஆகல, ஆனா வயிற்றுல இருந்த குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோன்னு சிங்கம் அழுதுகிட்டே இந்த இடத்துல உட்காந்துடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் வந்த ஹீரோ கவனிக்கிறாரு. ஹீரோ வந்ததை சிங்கம்லாம் பார்த்திருக்க மாட்டாரு. சோ குழந்தை இறந்துதான் போயிருக்கு, நம்ம தான் தேவையில்லாம யோசிச்சிருக்கோம், நம்ம பண்ண தப்புனால தான் குழந்தை இறந்து போயிருக்குன்னு ஃபீல் பண்றாரு. இப்ப ஹீரோவை கோர்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. ஹீரோக்கு சப்போர்ட்டிவான லாயர் இருக்காரு பாத்தீங்களா, இது ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி பேசி சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, என் மேலதான் தப்பு இருக்குன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ரெண்டு தரப்பையும் கேட்ட ஜட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, 2 வருஷம் இவருக்கு சிறை தண்டனை வழங்குறாரு, 50,000 ரூபாய் அபராதம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்டா அவசரப்பட்ட அப்படின்ற மாதிரி அப்பவும் ஹீரோவை திட்டிட்டு இருக்காரு. ஹீரோவை இங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து சில குரூப் இருக்காங்கல்ல, ஹீரோவை வெட்டதுக்காக வந்துட்டு இருக்காங்க. நல்ல வேலையா இன்ஸ்பெக்டர் தடுத்துறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. சிங்கத்தால குழந்தை இறந்து போனதை ஏத்துக்கவே முடியல. இப்ப சிங்கமும் ஒய்ஃபும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவோட ஜெயில் வாழ்க்கையை நமக்கு காட்டுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்பா அம்மா நடுவுல இவரை பாக்குறதுக்காக வராங்க. மீராவும் இவரை பாக்குறதுக்காக வராங்க. கவலைப்படாத, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், 2 வருஷம் முடியட்டும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. 2 வருஷம் முடிஞ்சு ஹீரோவும் வெளியே வந்துடுறாரு. மாமாவும் ஃப்ரெண்ட்ஸும் கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. நான் ஜெயில இருந்ததை நினைச்சு என்னோட அப்பா தான் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாரு. இப்ப அப்பா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மாமா கிட்ட கேக்குறாரு. மாமா எதுவுமே பேச மாட்டாரு. இப்ப இவருமே வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. அம்மாவும் முதல்ல சாப்பிடு அப்படின்ற மாதிரி சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு இருக்காங்க. அப்பா எங்கன்னு கேக்குறாரு. அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்பதான் அப்பாவோட போட்டோலாம் மாலை போட்டுக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. அப்பா இறந்து போயிட்டாருன்னு தெரிய வருது. இறந்து போயிட்டா முன்கூட்டியே சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லல அப்படின்ற மாதிரி மாமாவோட காலரை பிடிக்கிறாரு. மாமாவும் எதனால சொல்லன்ற காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அப்பாக்கு நெஞ்சு வலி வந்திருக்கும். ஹாஸ்பிட்டல்ல என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. எனக்கு ஏதாவது ஆனா கூட பையன் கிட்ட சொல்லாதரா, ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கான், இன்னும் கஷ்டப்படுவான்ற மாதிரி மாமா கிட்ட சொல்லியிருப்பாரு. அதனால தான் அப்பா இறந்து போனது கூட மாமா சொல்லியிருக்க மாட்டாரு. இதனால தான் சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் அழுதுகிட்டே சொல்றாரு. இப்ப ஹீரோவும் மீராவை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கிட்ட கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி இவருமே கிளம்பி வந்துடுறாரு. உண்மை என்னன்னா மீராக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதை எப்படி சொல்றதுன்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தடுமாறுறாங்க. இப்ப வேற வழி இல்லல்ல, மீராக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, மீரா இங்கேயே இல்லைன்ற உண்மையை சொல்லிடுறாங்க. இது தெரிஞ்சோன்னா ஹீரோ உடஞ்சு போயிடுறாரு. ஏன்னா மீரா இருக்காங்கல்ல, நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், 2 வருஷம் கழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை மீறியும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. மீராவா அப்பதான் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாருன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. மீராக்கு ஒரு குழந்தை வேற இருக்குன்றது இவருக்கு தெரிய வருது. சரி லைஃப்ல மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இவரோட கேங்ல இருக்க ஒருத்தர் பெங்களூர்ல வேலை பாக்குறாரு. என் கூட கிளம்பி பெங்களூருக்கு வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. மாமா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. மாமா இருக்காருல, அவரோட இடம் ஒண்ணு வித்து நிறைய காசை எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த காசை செலவுக்கு வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் மாமாக்கு நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு கேங் இருக்குல்ல, ஹீரோவை வெட்டுறதுக்காக வருது. மாமாவும் ஹீரோவை காப்பாத்தணும் தடுக்கிறாரு. மாமா மேல வெட்டு பட்டுருது. இப்ப ஹீரோவும் டென்ஷன் ஆயிடுறாரு. இவனுங்க கூட பதிலுக்கு பயங்கரமா சண்டைலாம் போடுறாரு. அவனுங்க எல்லாருமே அடி வாங்கிடுறாங்க. அதுல ஒருத்தன் இருக்கான்ல, நீ சாவுக்கு பதில் சொல்லியே ஆகணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து ஓடிடுறான். அந்த சிங்கமோட ஆளுங்க தான் இதை பண்ணிருக்காங்கன்றது
அப்படின்றத ஹீரோவால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அத்தையை ஃபேஸ் பண்ண முடியாதுல்ல, ஹீரோவும் கொஞ்சம் தள்ளி இருக்காரு. ஆனா அத்தை இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அத்தை ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இவரும் சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பில்ல பே பண்ணலான்ற மாதிரி கவுண்டருக்கு வந்துடுறாரு. அங்க இருக்கவங்க இருக்காங்கல்ல, சார் நீங்க தானே அந்த லேடியை இடிச்சதுன்ற மாதிரி கேக்குறாங்க. அது நான் இல்லங்க, வேற யாரோன்ற மாதிரி சமாளிச்சுட்டு போக பாக்குறாரு. ஆனா இவங்க விடவே மாட்டாங்க. அது நீங்க தான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாங்க நான் தான். இப்ப என்ன அப்படின்ற மாதிரி இவருமே கோவமா கேட்டுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சார் உங்களால அந்த லேடிக்கு எதுவும் ஆகல சார், வேற ஒண்ணு நடந்ததுன்னு சொல்றாங்க. அப்படியா, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. 2 பேர் மட்டும் வாங்கன்னு டாக்டர் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த டைம் அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆயிருக்காது. வயிற்றுல இருக்க குழந்தையும் நல்லபடியா இருந்திருக்கும். அதாவது இடிச்ச மாதிரி எந்த ஒரு காயமே இருந்திருக்காது. ஆனா திடீர்னு பார்த்தா நைட்டு நேரம் வலி வந்துருச்சு சார். அது எப்படின்றது எனக்கு தெரியல. நான் ரிப்போர்ட்டை வச்சு டாக்டர் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டேன். என்ன வேலையை விட்டே தூக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றாங்க. சோ நடுவுல வேற ஏதோ நடந்திருக்கு. அப்ப செய்யாத தப்புக்கு தான் நான் 2 வருஷம் ஜெயில இருந்தனா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இவர் கேட்டுட்டு இருக்காரு. இந்த பொண்ணு சொல்றத நம்ப முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம தெரிஞ்சு போன்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல சொல்றாரு. சிங்கம் அதே ஊர்ல தான் இருந்திருக்காரு. ஹீரோ தான் மெட்ராஸ்க்கு கிளம்பி போயிருப்பாரு. இப்ப சிங்கம் இருக்காரு பாத்தீங்களா, சொந்தக்காரங்களெல்லாம் வர வச்சு கடையை ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஹீரோ தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. சிங்கமோட ஆளுங்க இருக்காங்கல்ல, ஹீரோ ஒளிஞ்சிருந்து பாக்குறத கவனிச்சிடுறாங்க. நில்லு நில்லுன்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவரை போட்டு அடிக்கலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவருமே பதிலுக்கு அவங்கள போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பின்னாடி இருந்து யாரோ அடிச்சிடுறாங்க. அடிச்சது யாருன்னு பார்த்தா சிங்கம் தான் அடிச்சிருக்காரு. சிங்கம் கிட்ட ஹீரோ கோவப்படுறாரு. நீ தானே என்ன சாவடிக்க ஆளுங்களை அனுப்புனன்ற மாதிரி கேக்குறாரு. எது நான் சாவடிக்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்புனா? நான்லாம் அனுப்பல. இந்த சண்டை கிண்டெல்லாம் வேணான்னு ஒதுங்கி இருக்கேன். என்ன திரும்பி டென்ஷன் ஆக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சிங்கம் நீ போ, நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி ஆளுங்கெல்லாம் சொல்றாங்க. சிங்கம் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, ஆளுங்க எல்லாரையும் தள்ளி விட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. நான் அடிக்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்பலன்ற மாதிரி சிங்கம் சொல்லியிருப்பாரு. அப்ப அனுப்புனது யாருன்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு கேள்வி வருது. அந்த டாக்டரை புடிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி சிங்கமோட ஒய்ஃபை காட்டுறாங்க. சிங்கம் சண்டை போட்டிருக்காருன்னு தெரிஞ்சோன்னா ஒய்ஃபு கோச்சுக்கிறாங்க. நான் வேணுட்டே சண்டை போடலமா, எதர்ச்சியா தான் அந்த சண்டையை போட்டேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா சண்டைலாம் போட மாட்டேன்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. அந்த டாக்டரை பாக்குறதுக்காக மாமா மட்டும் வந்துடுறாரு. ஏன் சார் ரிப்போர்ட்டை நீங்க மாத்தி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நீ என்ன பேசுற, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி டாக்டர் கோவப்படுறாரு. அப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸோ சட்டுன்னு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ இருக்கார்ல, ஒழுங்கா உண்மையை சொல்லிடா அப்படின்ற மாதிரி போட்டு அடிக்கிறாரு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி டாக்டருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. 2 பேர் மட்டும் வாங்கன்னு டாக்டர் சொன்னாரு பாத்தீங்களா, அப்பயே டாக்டர் அந்த பொண்ணுக்கு எதுவுமே இல்ல, வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் எதுவுமே இல்லைன்ற மாதிரிலாம் மணிமாறன் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா மணிமாறன் இருக்கார்ல, இப்போதைக்கு வெளியே சொல்ல வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு நைட்டே திடீர்னு அவங்களுக்கு வயிறு வலிலாம் வர ஆரம்பிச்சிருக்கும். செக் பண்ணும்போது வயிற்றுலயே குழந்தை இறந்து போயிருக்கிறது தெரிய வந்திருக்கும். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நல்லபடியா இருந்த குழந்தை திடீர்னு எப்படிடா இறந்து போயிருக்கும், சொல்லு சொல்லுன்ற மாதிரி ஹீரோவும் டாக்டரை போட்டு அடிக்கிறாரு. மாப்பிள, அந்த மணிமாறன் ஏன் இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி மாமா கேட்கிறாரு. மணிமாறன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோக்கும் தோண ஆரம்பிக்குது. அதாவது விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் நடந்திருக்கு. அதனால தங்கச்சி வயிற்றுல இருக்க குழந்தைய அவனே கூட சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சிங்கம் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எனக்கு குழந்தையே பிறக்கலனா கூட பரவாயில்ல, நீங்க இந்த சண்டை கிண்டன் போகாம இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரிம்மா, நான் இதுக்கப்புறம் தேவையில்லாம சண்டையே போட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு. ஹீரோ இருக்கார்ல, மணிமாறனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. மாமா தான் நிறைய தகவலை சேகரிச்சிருக்காரு. இப்ப மணிமாறன் ஃப்ரெண்ட் ஒருத்தனை தான் பார்க்க போறோன்ற மாதிரி மாமா சொல்றாரு. மணிமாறன் அவரோட ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, மணிமாறனோட ஃப்ரெண்டை தான் லவ் பண்றாங்க. அவர் வேற கேஸ்டை சேர்ந்தவரா இருப்பாரு. இது தெரிஞ்சதுனால மணிமாறன் இருக்கார்ல, அந்த பொண்ணை லாக் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருப்பாரு. அந்த அளவுக்கு மணிமாறன் ஒஸ்டான கேரக்டர்ன்ற மாதிரி மாமா சொல்றாரு. மணிமாறன் தப்பாவே நடந்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அவளை நம்ம லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிருப்பாரு. இப்ப அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. மணிமாறனை பத்தி கேட்டோன்னா அந்த லேடி டென்ஷன் ஆகுறாங்க. அவனை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல, போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் தான் வர சொன்னேன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. இப்ப அந்த மணிமாறன் எப்படி பட்டவன்றதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மணிமாறனை பொறுத்த வரைக்கும் ஜாதி செல்வாக்கு அதிகமா இருக்கும். எப்படியாவது அப்பாவை அரசியல்வாதியா மாத்திரணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்காக நிறைய கொலைகள்லாம் பண்ணிருப்பாரு. இது எல்லாத்தையும் இந்த ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்து கவனிச்சிருப்பாரு. இவர் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, டிரைவர்னு சொல்லலாம். கஷ்டப்பட்டு அப்பாக்கு சீட்டு வாங்கிடுவாரு. ஆனா நின்ன அப்பா இருக்கார்ல, எலெக்ஷன்ல தோத்துருவாரு. வேற கேஸ்டை சேர்ந்த ஒருத்தர் தான் ஜெயிச்சிருப்பாரு. இது அப்பாவால ஏத்துக்கவே முடியல. நான் தோத்தது கூட எனக்கு கஷ்டமா இல்லடா, ஏன் முன்னாடி அவன் ஜெயிச்சிட்டான் பாரு, அதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இதனால மணிமாறன் இருக்கார்ல, ஜெயிச்சவரோட கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் வந்துட்டு இருக்க பஸ்ஸை லாக் பண்றாரு. அந்த இடத்துல அவரோட கதையை முடிச்சிடுறாரு. இது வரைக்கும் அவன் பண்ணது சாதாரண விஷயம் தான், ஆனா இதுக்கப்புறம் அவன் பண்ண போறதுதான் ரொம்ப மோசமான விஷயம்ன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டும் சொல்லிட்டாரு. அதாவது மணிமாறன் அரசியல்வாதியா மாறுறதுக்காக அப்பாவையே பலி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாரு. என்ன பிளான்ன்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் கேக்குறாங்க.
ஆக்சுவலா மணிமாறன் ஒருத்தரை கொலை பண்ணாரு பாத்தீங்களா, அவருக்கான துக்க நிகழ்வை இவரே நடத்துறாரு. இவரை யாரு சாவடிச்சாங்கன்னு தெரியல, யாரு சாவடிச்சிருந்தாலும் சரி நான் உங்களுக்கு எதிராக போராடுவேன்ற மாதிரிலாம் ஸ்டேஜ்ல பேசுறாரு. ஆனா மணிமாறன் பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, திட்டமிட்டு இந்த இடத்துல ஒரு கலவரத்தை உருவாக்கி அந்த கலவரத்துல அப்பாவோட கதையை முடிக்கிறது தான். ஏன்னா அப்பாவோட கதையை முடிச்சது இறந்து போன நபரோட ஆளுங்கன்ற மாதிரி தான் எல்லாருமே நினைப்பாங்க. சோ ரெண்டு கேஸ்டுக்குள்ள மோதல் ஏற்படும். அந்த மோதல்ல இவரோட ஜாதி ஓட்டுலாம் மொத்தமா கிடைச்சிரும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப கரண்ட் கட் ஆயிருது. அப்பாவுக்கும் இவன் நம்மள போட்டு தள்ள போறான்னு தெரியும் போல. அப்பா என்ன விட்டுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவருமே அப்பாவோட கதையை முடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் கவனிக்கிறாங்கல்ல. இவர் அப்பாவோட கதையை முடிக்கிறதுக்குள்ள இவரை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப வண்டியில போட்டு இவரை கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அடின்னு அடிக்கிறாரு. உன் தங்கச்சி குழந்தைய நீ தானே கொன்ன, என்ன சாவடிக்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்புனது உன்னோட வேலை தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா இவன் இல்லன்ற மாதிரி சொல்றான். அப்படியே கட் பண்ணி சிங்கமும் ஒய்ஃபும் பைக்ல வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா இவங்களோட பைக்கை யாரோ இடிக்கிறாங்க. யாரு என்னன்னு தெரியல. சிங்கத்தை காலி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒய்ஃபை முதல்ல சேவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சிங்கம் யோசிக்கிறாரு. இப்ப சிங்கம் இருக்கார்ல, ஒய்ஃபை பத்திரமா ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கேங்கு கூட சண்டை போடுறாரு. ஈரவை வெட்டுறதுக்காக வந்தாங்கல்ல, அந்த கேங்கு தான் இப்ப சிங்கத்தை வெட்டுறதுக்காக வந்திருக்காங்க. சிங்கம் தனியாலாவே எல்லாரையும் அடிச்சு இங்க இருந்து ஓட விடுறாரு. இப்ப ஒய்ஃபை சேஃபா வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. சிங்கம் ஆளுங்களும் யார் இதை பண்ணது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. முத்துப்பாண்டியோட ஆளுங்க தான் இந்த விஷயத்த பண்ணாங்கன்ற மாதிரி சிங்கம் சொல்றாரு. இந்த இடத்துல மணிமாறன் இருக்கார்ல, சத்தியமா நான் இதெல்லாம் பண்ணல, அதே மாதிரி அந்த குழந்தைய நான்லாம் கொல்லல, முத்துப்பாண்டியோட வேலையா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. முத்துப்பாண்டியா அது யாருன்ற மாதிரிலாம் ஹீரோ கேக்குறாரு. இப்பதான் முத்துப்பாண்டி அப்படின்ற ஒரு நபரை பத்தி நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. முத்துப்பாண்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாலேயே பெரிய ஆளா இருப்பாரு. அவருக்கு கீழே தான் சிங்கமும் ஆளுங்களும் வேலையை பார்த்திருப்பாங்க. என்ன பிரச்சனை அப்படின்றத இப்பதான் நமக்கு தெளிவா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. முத்துப்பாண்டிக்கு கணக்க பிள்ளையா ஒரு நபர் இருப்பாரு. அவரோட பொண்ணு நடுவுல அப்பாவுக்கு சாப்பாடு தரதுக்காக இந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த பொண்ணு கிட்ட முத்துப்பாண்டியோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவங்க காலேஜ் பொண்ணு, அவங்க கிட்ட அடிக்கடி இவன் தொல்லை குத்துக்கிட்டே இருக்கான். அப்பாவால முத்துப்பாண்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியல. அதே மாதிரி சிங்கத்துக்கிட்டே நேரடியா சொல்ல மாட்டாரு. என் பொண்ணு கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துட்டு இருக்கான், அவன் யாரு என்ன நீ போய் பாரு, உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது முத்துப்பாண்டி பையன்னு தெரிஞ்சு கூட இவருக்கு கோவம் வந்திருக்கும். அதனால தான் கையை வெட்டியிருப்பாரு. அந்த முத்துப்பாண்டி பையனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருந்திருப்பாங்க. இப்ப கையை வெட்டப்பட்டுச்சுல, எப்ப பாரு ஒய்ஃப் இவரை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீலாம் எதுக்குமே லாய்க்கு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போறேன்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாங்க. பையன் இதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதெல்லாம் பாக்குற முத்துப்பாண்டிக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தினம் ஒய்ஃப் அசிங்கப்பத்திக்கிட்டே இருக்காங்கல்ல, இதை முத்துப்பாண்டியோட பையனால ஏத்துக்க முடியல. அதனால அந்த பையனுமே இறந்து போயிடுறாரு. பையன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னா முத்துப்பாண்டியும் தம்பியும் இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க. முத்துப்பாண்டியோட சின்ன பையன் தான் உன்னை வெட்டுறதுக்காக வந்தான்ற மாதிரி சொல்றாங்க. அவனுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை, என்ன எதுக்காக வெட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. முத்துப்பாண்டியோட சின்ன பையன் பிளான் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா அவன் ஹீரோவை காலி பண்றதுக்காக வந்திருக்க மாட்டான், ஹீரோவை பயமுறுத்துறதுக்காக வந்திருப்பான். ஹீரோ யார் பண்ணதா நினைப்பாரு, சிங்கம் பண்ணதா தானே நினைப்பாரு. அதனால சிங்கம் கூட சண்டைக்கு போவாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கும் போது ஈஸியா இடையில புந்து சிங்கம் கதையை முடிக்கலான்ற மாதிரி பிளான் போட்டிருப்பான். அதனால தான் வேணும்ட்டே ஹீரோ மேல அட்டாக்லாம் பண்ணிருப்பான். சோ சிங்கம் அட்டாக் பண்ணல, மணிமாறனை அட்டாக் பண்ணல, இவன் தான் பண்ணிருக்கான், இவனை தூக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சிங்கத்தோட கதையை முடிக்கிறன்ற மாதிரி சின்ன பையன் கிளம்பி போயிருப்பான். அடி வாங்கிட்டு வந்திருக்கான்ல, அதனால முத்துப்பாண்டியம் பையனை போட்டு திட்டுறாரு. ஒருத்தனை காலி பண்றதுக்கு இத்தனை பேர் போனீங்க, ஆனா அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, உங்களை வச்சு என்ன பண்ண போறனே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் முத்துப்பாண்டி கோவப்பட்டு இருக்காரு. சிங்கத்துக்கும் எனக்கும் பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக குழந்தைய கொண்டது கூட இவங்களா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. அதனால முதல்ல முத்துப்பாண்டியை தூக்குறதுக்கு பிளான் போடுறாரு. முத்துப்பாண்டி கிட்ட டிரைவரா ஒருத்தர் வேலை பார்க்கறாரு பாத்தீங்களா, அவரை மிரட்டி நம்ம சொல்ற இடத்துக்கு வண்டியை ஓட்ட வைக்கணும்ன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. அவரை மிரட்டுறதுக்காக அவரோட குடும்பத்தை லாக் பண்ணி வச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஹீரோவோட மாமா தான் லாக் பண்ணி வச்சிருக்காரு. முத்துப்பாண்டி டிரைவரும் நீங்க சொல்ற மாதிரியே பண்றன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. முத்துப்பாண்டியை ஒரு இடத்துல மாட்ட வைக்கலாம் நினைக்கிறாரு. இப்ப வந்துட்டு இருக்கும் போது நிறை மாத கர்ப்பிணி ரோட்ல நின்னுட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டிக்கு மனசு கேட்கல, நீ வண்டியில ஏறுமான்ற மாதிரி கூட்டு போறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஹீரோவும் ஃப்ரெண்டும் கவனிக்கிறாங்க. ஹீரோக்கு ஏதோ தப்பா படுது, வண்டியை நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாரு. நிறை மாத கர்ப்பிணி நின்னுட்டு இருக்கிறத பார்த்தே கஷ்டப்படுறவரு கண்டிப்பா வயிற்றுல இருக்க குழந்தைய சாவடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இவர் டார்கெட் சிங்கம் மட்டும்தான், வயிற்றுல இருக்க குழந்தை இல்ல. அப்ப குழந்தை வேற எப்படியே தான் இறந்திருக்குன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. தூக்குறதுக்காக வேற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப டிரைவர் வேணும்ட்டே அந்த இடத்துல வண்டியை நிறுத்திடுறாரு. ஹீரோவோட வேற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தூக்குறதுக்காக வராங்க. ஹீரோவும் வேணான்ற மாதிரி சொல்றதுக்காக ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்ப சம்பந்தமே இல்லாம நடுவுல இந்த இடத்துக்கு சிங்கம் வந்துடுறாரு.
சிங்கமும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி கார்ல ஏறிடுறாரு. அண்ணன் உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு, ஆனா உங்க பையன் பண்ணது தப்புன்னு, அதுக்காக தான் அந்த மாதிரி நான் பண்ணேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, என் ஒய்ஃப் ரொம்ப பயப்படுறா, இதுக்கப்புறம் இந்த சண்டை கிண்டெல்லாம் வேணான் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா முத்துப்பாண்டி அப்படிலாம் உன்னை விட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால டென்ஷன் ஆன இவர் இருக்கார்ல, அப்ப என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கத்திய வச்சு குத்தி இவரோட கதையை முடிச்சுட்டு கிளம்புறாரு. அந்த முத்துப்பாண்டி தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன, திடீர்னு ஏன்டா மாத்திட்டு அப்படின்ற மாதிரி மாமா கேக்குறாரு. இல்ல மாமா, அந்த முத்துப்பாண்டி பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, யாருமே எதுவுமே பண்ணல, நான் இடிச்சதுனால தான் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்கு போல, நான் பண்ண தப்ப மத்தவங்க கணக்குல எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் போல, இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது வேஸ்ட், நான் ஊருக்கே கிளம்பி போக போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா மாமா இருக்காருல, நீங்க கிளம்புங்க, நான் பின்னாடி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சிங்கமோட ஆளுங்க பழியை ஏத்துக்கிறதா சொல்லியிருப்பாங்க. சிங்கமும் இப்ப ஒய்ஃப் கூட உட்காந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. கொலை பண்ணிட்டு என்ன கூலா உட்காந்துட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. நான் கொலைலாம் பண்ணலன்ற மாதிரி சிங்கம் சொல்லிட்டாரு. நீ கொலை பண்ணதை ஒருத்தர் பார்த்திருக்காரு நடன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் இவர் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாரு. தோ வரன்ற மாதிரி மாமா போனாரு பாத்தீங்களா, மாமா தான் சிங்கமா மாட்டி விட்டுருக்காரு. இது தெரிஞ்சன ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன் மாமா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பின்ன என்னடா உன் லைஃபையே அவன் காலி பண்ணியிருக்கான், அவனை மட்டும் எப்படி விடுறது, அதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து சிங்கம் இருக்கார்ல, இவங்களை கிராஸ் பண்ணி போறாரு. இவங்க தான் மாட்டி விட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சிருது. உங்களை கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி முறைச்சு பார்த்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. எப்படியும் சிங்கம் பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துருவான், இந்த ஊரை விட்டு போலான்னு நினைக்கிறாங்க. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸையும் மாமாவையும் அனுப்பி வைக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா மாமா இருக்கார்ல, நான் உன் கூட தான் வருவேன், நான் இங்கேயே வெயிட் பண்றேன், நீ அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சிங்கமோட ஒய்ஃப் வீட்டுல தனியா இருக்காங்க. யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. திறந்து பார்த்தா யாரையும் காணோம். திரும்பி படுக்கிறதுக்காக உள்ள வராங்க. பார்த்தா ஹீரோ தான் வீட்டுக்குள்ள இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இவங்களுக்கு பக்கத்துல வந்து முட்டி போட்டு உட்காந்துடுறாரு. உங்க வயிற்றுல இருக்க குழந்தை இறந்து போனதுக்கு நான் தான் காரணம், அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க, என்ன வெட்ட கூட செஞ்சுக்கோங்கன்ற மாதிரி அருவாள்லாம் தராரு. இப்ப அந்த லேடி ஏதோ சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப ஹீரோவும் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி வெளியே வந்துட்டு இருக்காரு. ஏதோ ஒரு விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருது போல. இப்ப கிளம்பலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. மாமாவும் இவரும் சேர்ந்த மாதிரி பஸ் ஏறுறதுக்காக வராங்க. ஆனா அதுக்குள்ள பெயில் வாங்கிட்டு சிங்கம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சிங்கம் இவங்க ரெண்டு பேரை பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. குறிப்பா மாமாவை பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. மாட்டி விட்டதுனால மாமாவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. மாமாவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, ஹீரோ சிங்கமா லாக் பண்ணிடுறாரு. இவர் நினைச்சா அவரை ஈஸியா அடிச்சிடலாம். அப்ப கூட ஹீரோ இருக்கார்ல, சிங்கம் அடிக்க மாட்டாரு, விட்டுட்டு இங்க இருந்து நடக்கிறாரு. இப்ப சிங்கம் இருக்கார்ல, அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி திரும்பி வந்து சண்டை போடுறாரு. இப்ப சிங்கம் ஹீரோவை லாக் பண்ணிடுறாரு. சிங்கம் நினைச்சா ஹீரோவை எதுனாலும் பண்ணலாம். ஆனா ஒய்ஃப் சொன்னது இவரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இந்த சண்டை கிண்டெல்லாம் வேணான்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க. அதனால விட்டுலாம் அப்படின்ற மாதிரி இவர் விட்டு விலகுறாரு. இப்பதான் நைட்டு என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. இவர் கொல்ல சொல்லி ஆயுதத்தை தந்தார்ல, அதை கீழே போட்டுருவாங்க. தம்பி உன் மேல எந்த தப்பும் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல தான் வயிற்றுல இருக்க குழந்தை இறந்து போனதுக்கு யார் காரணம்ன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா 2 பேர் மட்டும் உள்ள வாங்கன்னு டாக்டர் சொன்னார்ல, அந்த மச்சானை பொறுத்த வரைக்கும் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருப்பான். இவரை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாரு. இந்த இடத்துல தான் சிங்கம் ஒய்ஃபும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, வெயில் தாக்கத்தினால இவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கும். இவங்க கொஞ்சம் முட்டி போட்ட மாதிரி அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. அப்பதான் ஹீரோவோட கார் இடிக்கிற மாதிரி வந்திருக்கும். சொல்ல போனா இடிச்சிருக்கவே மாட்டாரு, அதுக்கு முன்னாடியே கார் நின்றுக்கும். இதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனுக்கு கல்யாணம் கில்யாணம்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அவனை அனுப்பி விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, இன்னும் எதுவும் முடியல, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அனுப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. எங்க அவனுக்கு நாளைக்கு கல்யாணங்க, அனுப்பி விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இவர் கேட்க மாட்டாரு. ஹீரோ காலையில இவரோட காலரை பிடிச்சாரு பாத்தீங்களா, அந்த கோவம் இந்த சிங்கத்தோட மனசுக்குள்ள இருக்கும். அத மனசுல வச்சுட்டு தான் ஹீரோவை போக விட மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் தப்புங்க, அந்த பையன் எந்த தப்புமே பண்ணல, நீங்க விடுங்கன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. ஆனா இவர் கேட்க மாட்டாரு. 2 பேருமே சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இவருமே நான் சொல்றதை கேளுன்ற மாதிரி லைட்டா தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து போயிடுறாரு. இவர் தள்ளி விட்டதுல அவங்க வயிறு ஒரு இடத்துல இடிச்சிரும். அதனால தான் இவங்களுக்கு வலிலாம் ஏற்பட்டிருக்கும். சோ வயிற்றுல இருந்த குழந்தை இறந்து போனதுக்கு சிங்கம் தான் காரணமா இருந்திருப்பாரு. ஹீரோ காரணம் கிடையாது. சிங்கம் மேலதான் தப்பு இருக்கு, நீ சிங்கம் எதுவுமே பண்ணிடாத, இந்த ஊரை விட்டு போயிடுப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டிருப்பாங்க. சரி இதுக்கப்புறம் தொல்லை கொடுக்க வேணாம், ஊரை விட்டு போயிடலாம் நினைச்சிருப்பாரு. இதனால தான் அடிச்சிட்டு இருக்கும் போது கூட சிங்கமை விட்டுருப்பாரு. இப்ப மாமாவும் இவரும் சேர்ந்த மாதிரி கிளம்பலாம் நினைக்கிறாங்க. சிங்கமும் அது நடந்ததுனால உடஞ்சு போயிருப்பாரு. ஹீரோ மேல இருக்க கோவத்தினால தேவையில்லாம குழந்தையை இழந்துட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த சண்டை கிண்டெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதனால தான் ஹீரோவை அடிக்கும் போது பாதியிலேயே விட்டுட்டாரு. இப்ப ஹீரோவும் இந்த ஊரை விட்டு கிளம்பலான்ற மாதிரி பஸ்ல ஏறுறாரு. இதோடய இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ரங்கோலின்ற படத்தை எடுத்தவர் தான் இந்த படத்தை எடுத்திருப்பாரு. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த படமும் பிடிச்சிருந்தது.
உங்களுக்கு ரெண்டுத்துல என்ன படம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.